ஒரு நடிகனின் நட்சத்திர அந்தஸ்தை உயர்த்துவது அவர் தேர்ந்தெடுத்து செய்கின்ற கதாபாத்திரம்தான். அந்த கதாபாத்திரம் வெகுவாக மக்களிடம் பேசப்படும் போது, அந்த திரைப்படம் பெரிய அளவில் வெற்றி பெறும் போது அந்த படம் அவருடைய பெயர் சொல்லக்கூடியதாக மாறும். அப்போதுதான் அவரை திரும்பி பார்ப்பார்கள். அதனால்தான் அவருக்கு ஒரு நட்சத்திர அந்தஸ்து கிடைக்கும். அப்படிதான் தல அஜித் அவர்களுக்கு நட்சத்திர அந்தஸ்தை கொடுத்த படம் காதல் கோட்டை என்று சொல்லலாம். 1996 வெளிவந்த இந்த காதல் கோட்டை திரும்பிய பக்கமெல்லாம் காதலை பற்றி பேசியது, அதை காதலை குறித்து உணர்த்தியது. அதாவது அஜித்துக்கு மட்டுமல்ல, அதில் நடித்த தேவயானிக்கும் ஒரு நட்சத்திர அந்தஸ்தை, ஒரு நாயகிக்குரிய அந்தஸ்தை ஏற்படுத்தியது. இன்றைக்கு காதல் கோட்டை ஏற்படுத்திய அந்த பாதிப்பை பார்ப்போம். கதாநாயகனும் கதாநாயகியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளாமலேயே காதலிக்கிறார்கள் என்ற புதுமையான கதை அம்சம் கொண்ட இந்த திரைப்படம் ரசிகர்களை கவர்ந்ததால் மிகப்பெரிய வெற்றியை பெற்று காதல் கோட்டை மக்கள் மனதில் ஒரு கோட்டையை எழுப்பியது. அகில இந்திய அளவில் சிறந்த திரைக்கதை, சிறந்த இயக்குனர் ஆகிய 2 விருதுகள் அகத்தியனுக்கு கிடைத்தன. மேலும் சிறந்த தமிழ் படத்திற்கான தேசிய விருதையும் இந்த திரைப்படம் பெற்றது. சிறந்த இயக்கம், சிறந்த படத்தொகுப்பு, சிறந்த உடை அலங்காரம் ஆகிய பிரிவுகளில் மாநில அரசின் விருதுகளை வென்றது காதல் கோட்டை. படத்தின் கதாநாயகி தேவயானிக்கு தமிழக அரசின் சிறப்பு பரிசும் தேடித்தந்தது காதல் கோட்டை. புறநானூறு பாடலில் இடம்பெற்ற மன்னர் கோப்பெரும் சோழன் பிரசாந்தையார் உறவை மையப்படுத்திய கதைதான் இது. இருவரும் நேரில் சந்தித்து கொள்ளாமலேயே ஆழமான உறவை ஏற்படுத்தி கொண்டதை படித்த பாதிப்பில்தான் கண்ணால் பார்க்காமலே காதல் என்ற கருவில் காதல் கோட்டை படத்தின் கதையை எழுதியதாக இயக்குனர் அகத்தியன் பின்னர் தெரிவித்தார். 1996 ஆண்டின் பத்திரிகைகளின் ஒட்டுமொத்த பாராட்டுதல்களையும் வாரி குவித்த இந்த திரைப்படம் 240 நாட்கள் ஓடி மாபெரும் வெற்றியை கண்டது, வசூலையும் அள்ளியது. காதல் கோட்டை தெலுங்கில் பிரேமலேகா என்ற பெயரில் டப்பிங் செய்யப்பட்டது. காதல் கோட்டை வி ரவிச்சந்திரன் சங்கீதா நடிக்க கன்னடத்தில் யாரே நீனு செல்லுவே என்று ரீமேக் செய்யப்பட்டது. மேலும் அகத்தியன் இயக்கத்திலேயே இந்த திரைப்படம் ஹிந்தியிலும் உருவானது. பாசு பட்டர்ஜி இயக்கத்தில் வங்க மொழியிலும் இந்த திரைப்படம் உருவாக்கப்பட்டது. படத்தின் பாடல்கள் அத்தனையும் தேனிசை தென்றல் தேவாவின் இசையில் உருவாகியிருந்தது. அகத்தியன் பெரும்பாலான பாடல்களை எழுதியிருந்தார். பொன்னியின் செல்வனும் பாடல்களை எழுதியிருந்தார். அதில் குறிப்பிடத்தக்க பல பாடல்கள் இனிமையாகவும் காதுக்குள் ரிங்காரமிட்டும் இருந்தன. காலமெல்லாம் காதல் வாழ்க, கவலைப்படாதே சகோதரா, நலம் நலமறியாவல், சிவப்புல்லோலாக்கு குலுங்குது வெள்ளரிக்கா பிஞ்சு வெள்ளரிக்கா இந்த போன்ற இந்த பாடல்கள் அனைத்தும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனது. திரைக்கு முன் தோன்றியவர்கள் அஜித்குமார், ராஜா, கரண், மணிவண்ணன், ராஜு, தலைவாசல் விஜய், பாண்டு, தேவயானி, ஹீரா, ராஜகோபால், ராணி மற்றும் திரைக்கு பின்னால் உழைத்தவர்கள் படத்தொகுப்பு லான்சி மோகன், ஒளிப்பதிவு தங்கர் பச்சான், பாடல்கள் அகத்தியன், பொன்னியின் செல்வன், இசை தேனிசை தென்றல் தேவா, தயாரிப்பு சிவசக்தி பாண்டியன், கதை திரைக்கதை வசனம் இயக்கம் அகத்தியன். காதல் கோட்டையின் கதை சுருக்கம் என்ன பார்ப்போம் வாருங்கள். தேவயானி தன் அக்கா மற்றும் அக்கா கணவனுடன் ஊட்டியில் வசிக்கிறார். ஒரு முறை வேலை தேடி சென்னை வரும் தேவயானியின் கைப்பை திருடப்படுகிறது. அந்த கைப்பையில் தான் தேவயானியின் கல்வி சான்றிதழ்கள் இருக்கின்றன. அந்த கைப்பையை அஜித்தின் கைகளுக்கு கிடைக்கிறது. கைப்பையில் இருந்த சான்றிதழ்களின் முக்கியத்துவம் கருதி அந்த கைப்பையில் இருந்த முகவரிக்கு அனுப்பி வைக்கிறார் அஜித். சான்றிதழ்களை பெற்று கொண்ட தேவயானி அதற்கு நன்றி தெரிவித்து அஜித்துக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறார். ஜெய்ப்பூரில் பணியாற்றும் அஜித் மீது அவரது உயர் அதிகாரி ஹீரா ஒரு தலையாக காதல் கொள்கிறார். அவரது காதலை நிராகரிக்கும் அஜித் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு சென்னைக்கு வருகிறார்.
ஊட்டியிலிருந்து மீண்டும் சென்னை வரும் தேவயானி அஜித் ஓட்டும் ஆட்டோவில் பயணம் செய்யும் சூழ்நிலை ஏற்படுகிறது. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டதில்லை என்பதால் அவர்களுடைய அடையாளம் தெரிந்து கொள்ள முடியவில்லை. இறுதியில் அஜித்தும் தேவயானியும் ஒருவரை ஒருவர் அடையாளம் கண்டு மகிழ்ச்சியுடன் இணைகின்றனர். அந்த இறுதி காட்சிதான் படத்திற்கு ஒரு உயிர் துடிப்பாக அமைந்தது. அதைப்படி இந்த ட்ரெயினில் இருவரும் சந்திக்க வேண்டும். ஆனால் டைரக்டர் அகத்தியன் என்ன நினைத்தார் என்றால், அவர்கள் இடையில் அந்த ட்ரெயினில் சந்திக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் யார் என்று தெரிந்து கொள்ளாமலே அப்படியே ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிந்து விடுவது போல்தான் திரைக்கதையை கிளைமாக்ஸை அமைத்திருந்தார் அகத்தியன். ஆனால் அதை தயாரிப்பாளர் சிவசக்தி பாண்டியன் ஏற்றுக்கொள்ளவில்லை. கதையை இருவரும் சேர்வது போல முடியுங்கள் என்று அவர்தான் நச்சரித்து ஒரு வழியாக கடைசியில் கிளைமாக்ஸில் அவருடைய அந்த பனியனை வைத்து அடையாளம் தெரிந்து கொண்டு தேவயானி கமலி ஓடி வந்து அவரை கட்டி பிடித்ததும் தியேட்டரில் கைத்தட்டல் பறந்தது. தியேட்டரே எழுந்து நின்று மகிழ்ச்சியை ஆரவாரம் கொண்டாடியது. அப்படி ஒரு கிளைமாக்ஸாக அது அமைந்தது. அதனால் காதல் கோட்டை மாபெரும் வெற்றி பெற்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.